என்ன டாபிக்னா ஜென்ரலாக சொசைட்டியில் ஒரு பையன் அழுகுறான் அப்படின்னாலே ஒரு பையனை இருந்துக்கிட்டு இப்படி அழுகுறியே அப்படின்னு அசிங்கமாக பார்க்குறாங்க. பொண்ணு தான் அழுவாங்க, பசங்களாம் அழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பசங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதா? இல்லைண்ணா, இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அப்படி சொல்லி வளர்த்துட்டாங்க நம்மளை. இதுமாரி பொண்ணு பசங்க அழுவக்கூடாதா, கண்ணில் அந்த ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைண்ணா. இப்போ மாறிடுச்சு, நிறைய பொண்ணுங்களே மாறிட்டாங்க, உங்களுக்கே தெரியும், நிறைய மாறிடுச்சு. என்னை பொறுத்தவரைக்கும் என்ன ஃபீலிங்ஸ் பண்ணலாம்ண்ணா. அப்படி பண்ணாமல் இருந்தால் அது ரொம்ப இதுதான். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா பண்ணலாம். பசங்க அழுகுறது கரெக்ட் தான். அவங்களுக்கும் ஒரு எமோஷனல் இருக்குது தானே சார். எப்படி இருந்தாலும் அவங்க இங்கே இருந்தால் பிரேக் ஆக தான் போகிறாங்க. ஒன்று இங்கே அழுவலனாலும் பாத்ரூமில் போய் அழுவாங்க, இல்லைனா அம்மா அப்பா யார் க்ளோஸோ அவங்ககிட்ட போகலாம். அது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காமிச்சா ஒன்று அழுவலாம், அது மாதிரி மேட்ரே இல்லை. பசங்க மோஸ்ட்டாக எந்த விஷயத்துக்கு அழுவாங்க? மோஸ்ட்டாக இது மாதிரி நான் ஏமாத்துற விஷயம் தானா, பெட்ரேயல். அது மாதிரி லவ் நீங்கள் அப்படி போகாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ்லேயே நிறைய ஏமாத்துருக்கோம். அந்த ஏமாத்துறது மோஸ்ட்டாக ஏமாத்துறது. இன்னொன்று நம்ம ஒன்று நினச்சிருப்போம், நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போஸ்டிவ் பண்ணி வச்சிருப்போம். இப்படி மாதிரி எப்படின்னா ஐபிஎஸ் ஆகணும், இதுமாதிரி நினைக்க அது கிடைக்கலனா சில பேர் நான் என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் அழுது பார்த்துருக்கேன். உள்ளுக்குள்ளே போய் அழுவாங்க, அதுமாதிரி அழுவா பண்ணலாம். என்னை பொறுத்தவரைக்கும் பண்ணலாம். பசங்க அழுகுறது ஓகே தானே, அது எதுவும் பிரச்சனை இல்லை.